ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங் அதை என்ன ரெக்கார்டிங் எடிட் எல்லாம் பண்ணி இந்த எடுத்து வச்சு இன்னும் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றதுக்கு மறந்துட்டேன். சரியா, உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் முடிய 2 ரெக்கார்டிங்கை நான் தாரேன். சரியானே? ரைட். பாருங்க, அஞ்சாவது கேள்வியை பாருங்க. நான் 10 மார்க்ஸ் கேள்வி என்ன? 10 மார்க்ஸ் கேள்வி. ஹராம் ஹலால் என்பவற்றை வரைவிலக்கணப்படுத்தி இயல்பாகவும் பொருந்துகின்ற வழிமுறைகளிலும் ஹராமாக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களை வகைப்படுத்தி காட்டுக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து இது. சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க, ஹலால்ண்டா என்ன, ஹராம்ண்டா என்ன? சரியா அனுமதித்தவை அனைத்தும் சொல்லுங்க. ஹலால். சரியா அனுமதித்த அனைத்தும் ஹலால். அது சரியா தடுத்த அனைத்தும் ஹராம். ரைட், வெரி குட். ஷரியா அனுமதித்த அனைத்தும் ஹலால், ஷரியா தடை செய்த எல்லாமே ஹராம்னு சொல்லுவோம். என்ன? அப்ப ஆம். இஸ்லாமிய மார்க்கத்துல ஷரியா, அதாவது இஸ்லாமிய மார்க்கம் எதெல்லாம் ஹலால்னு சொல்லி இருக்குதோ, ஆகும் ஏலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்குதோ, அதெல்லாம் நாங்க சொல்லுவோம் ஹலால்னு சொல்லி. ரைட். அதே மாதிரி எதெல்லாம் தடுத்து இருக்குது, இதுல போகப்படாது, இதுல விலகி இருக்கணும், இது உங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிக்கிறதோ, அதெல்லாம் நாங்க சொல்லுவோம் ஹராம்னு சொல்லி. புரியுச்சா? அப்ப அடிப்படையில எல்லாமே ஹலால்னு சொல்லுவோம். ஆனா ஹலால் அனைத்து ஹலாலாக்குவதும் அதே மாதிரி ஹராமாக்குவதும் எல்லாமே அல்லாஹ் தாலாவுடைய நாட்டப்படியா நடைபெறும். விளைஞ்சானே? அப்ப அல்லாஹ் தாலா எதை நாடுறானோ, எதை ஹராமாக்கும்னு நாடுறானோ அதை சொல்லுவான் என்ன, இது ஹராம், விளைனா இதை நீங்க செய்யவானம், இது தடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவான். அதே மாதிரி அல்லாஹ் தாலா எதை நாடுறானோ, எது ஹராம் இல்லை இது ஹலால் செய்யலாம்னு சொல்லி நாடுறானோ அதை என்ன ஹலாலாக்குவான். அப்ப அடிப்படையில எல்லாமே ஹலால் தான். அப்ப ஹலால் ஆக்குறதும் ஹராம் ஆக்குறதும் எல்லாமே அல்லாஹ் தாலாவுடைய நியதியின் பிரகாரம், அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் என்ன செய்யுது, காணப்படுது. அப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம் சொன்னா, அல் குர்ஆன் சுன்னால நேரடியாக தடுத்தவை எல்லாமே நாங்க ஹராம்னு செல்வோம். விளைஞ்சன அல் ஆம் சார். குர்ஆன் சுன்னால நேரடியாக ஹராம்னு சொன்ன எல்லாமே நாங்க செல்வோம்னா ஹராம்னு சொல்லி. விளைஞ்சா அல் குர்ஆன் சுன்னால உதாரணமாக நாய் பன்றி இறைச்சி உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா அது ஹராம் தான். கிளியர் தானே? ஆம். அதே மாதிரி ஆம். ஆண்களுக்கு தங்கம் அணிவிக்கிறது ஹலாலா ஹராமா? ஹராம் சார். ஹராம். என்ன? அப்ப அது அல் குர்ஆன் சுன்னால நேரடியாக கூறப்பட்டது. இப்படி அல் குர்ஆன் சுன்னால நேரடியாக கூறப்பட்ட எல்லாமே நாங்க சொல்லுவோம் என்ன, ஹராம் என்று சொல்லி. அதே மாதிரி இஜ்திஹாதின் மூலம் தடுக்கப்பட்டதாக நிர்ணயிக்கப்பட்டவை அனைத்தும் ஹராமாகும். உதாரணமாக ஆம் சார். பிளாஸ்டிக் சர்ஜரி. சரியா? இப்ப இந்த காலத்துல இஜ்திஹாத்னு என்ன புரியுது சொல்லுங்க, இஜ்திஹாத்னு என்ன? முஜிதேதிகள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வர்றது. அது இஜ்திஹாத். வேற சொன்னானேயும் இல்லாத அடிப்படையாக வைத்து தீர்வு காண. ஒருத்தர் சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. அல் குர்ஆன்லயும் சொன்னார். சொன்னானேயும் மறைஞ்சிக்கிற ஒரு விஷயத்த ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற ஒரு தீர்வை எடுக்கிறதுக்கு இது. ரைட். இப்ப பாருங்க, நான் ஷோர்ட்டா சொல்றேன். நீ இஜ்திஹாத் வந்ததுக்காக நாங்க இஜ்திஹாதையும் ஒரு மேலோட்டமான பார்வையா பார்த்துப்போம். இஜ்திஹாதை பத்தி கேள்விக்கு தான் அடுத்த இல்லதானே? இல்லதானே புரியல இஜ்திஹாதை பத்தி? ரைட். இஜ்திஹாதை பத்தி நாங்க சரி பாருங்க. இஜ்திஹாத் என்னன்னு சொன்னா அல் குர்ஆன் சுன்னால நேரடியாக தீர்வு கொள்ளப்படாம நவீன காலத்துல புதிய ஒரு பிரச்சனை ஏற்படுற நேரம் அந்த புதிய பிரச்சனைக்கான தீர்வை அல் குர்ஆன் சுன்னாவை மையப்படுத்தி தீர்வு காண்போமே ஆனால் அதனையே இஜ்திஹாத்னு சொல்வோம். கிளியரா புரியல விளங்கிச்சது? ஆம் சார். ரைட். அதான் நாங்க என்ன சொல்லுவோம், இஜ்திஹாத்னு. அப்ப நவீன காலத்துல ஒரு புதிய பிரச்சனை ஒன்று உருவாகுது. அந்த புதிய பிரச்சனைக்கான தீர்வு அல் குர்ஆன் சுன்னால நேரடியாக சொல்லப்பட்டு இல்லை. விளையாச்சானே? இப்படி நேரடியாக சொல்லப்படாத தீர்வை நாங்கள் அல் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வச்சு அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வராங்கன்னு சொன்னா இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் இஜ்திஹாதின் மூலம் பெறப்பட்ட முடிவு. சரியா? அப்ப அப்படி இஜ்திஹாதின் மூலம் பெறப்பட்ட முடிவு ஒன்று ஹராமாக வருதுன்னு சொன்னா அதுவும் ஹராம் என்று சொல்லுவோம். விளைஞ்சா? உதாரணமாக இன்றைக்கு நவீன காலத்துல சொல்லுவோம் என்ன, பிளாஸ்டிக் சர்ஜரி தெரியுமா? தெரியும் தானே? ரைட். இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யறது இப்ப என்ன செய்யறாங்க, நவீன காலத்துல உருவாகி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை உண்டு. சரியா?
இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி என்ன செய்யறாங்க, அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு அதுக்கு செல்றாங்க தீர்வு உண்டாக. ரைட், இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஹராம், செய்ய இயலா, தடுக்கப்பட்டவைன்னு சொன்னா அது ஹராம் தான். அப்ப இஜ்திஹாதின் மூலம் தடுக்கப்பட்டதாக நிர்ணயிக்கப்பட்டவைகளும் என்ன செய்து ஹராம் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஹராம் அல்லாத அனைத்தும் ஹலாலாகும். அது கிளியர் தானே? ஆம் சார். ரைட். இப்ப பாருங்க, நாய் பன்றி இறைச்சி ஹராமாக்கப்பட்டது. அதே மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி ஹராமாக்கப்பட்டது. இதே அனைத்தும், அதாவது ஹராமாக்கப்பட்டது இல்லாம மற்ற அனைத்தும் நாங்க என்ன சொல்லுவோம், ஹலால் என்று சொல்லுவோம். அப்ப ஹராம் அல்லாத அனைத்தும் ஹலால் என்று சொல்லுவோம். அதே மாதிரி சில அம்சங்கள் அல் குர்ஆன் சுன்னா மூலம் இயல்பிலேயே ஹராமாக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக சில விஷயங்கள் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இயல்பிலேயே அல் குர்ஆன் சுன்னால என்ன செய்யுது, ஹராம்னு சொல்லப்பட்டது. அது அடிப்படையிலே ஹராம். உதாரணமாக செத்தவை அனைத்தும் ஹராம். அது எப்படி செத்து சொன்னாலும் ஹராம் தான். நச்சு குடிச்சு செத்து இருந்தாலும் சரி, அதே மாதிரி என்ன சும்மா இயல்பிலேயே செத்து இருந்தான்னு சொன்னாலும் சரி, இப்படி எப்படிதான் செத்து இருந்தான்னு சொன்னாலும் செத்தவை அனைத்தும் ஹராம் தான். அதே மாதிரி பன்றி இறைச்சி அது என்ன, எப்படியாப்பட்ட பன்றியாக இருந்தான்னு சொன்னாலும் அது ஹராம் தான், அடிப்படையில ஹராமாகப்பட்டவை. அதே மாதிரி பாருங்க, இரத்தம் ஹராமாக்கப்பட்டது. அதே மாதிரி அல்லாஹ்வின் பெயர் சொல்லாமல் அறுத்தவை அனைத்தும் என்ன ஹராமாக்கப்பட்டிருக்குது. அப்ப இப்படி ஹராம் என்று சொல்ற நேரம் அல் குர்ஆன் சுன்னாவின் மூலம் இயல்பிலேயே ஹராமாக்கப்பட்டவை எல்லாமே நாங்க சொல்லுவோம் ஹராம் என்று சொல்லி. அதே மாதிரி பாருங்க, கூர் பற்களால் வேட்டையாடக்கூடிய பிராணிகள், மிருகங்கள், கூர் பற்களால் வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் சொல்லக்கூடாது. உதாரணம் சொல்லுங்க. சிங்கம், புலி, இதெல்லாம் சொல்லுவோம். என்ன, கரடின்னு சொல்லுவாங்க போல. கரடி கூர்மையான வல்ல சார். கூர்மை பட்டிக்குதா வலிக்குதா? டவுட் ஒன்று சார். டவுட் என்ன? ரைட், பாருங்க. ரைட், ஏதோ சும்மா உங்களை சும்மா என்ன காசுல கொண்டு வரதுக்காக வேண்டி கரடின்னு சொல்லி சில காலத்துக்கு கரடி நேர்றாங்க. அந்த கொஞ்சம் கருத்து கொஞ்சம் குண்டாயிருந்தா அதுக்கு பேரை வச்சிருவான் அப்படின்னு மனசுல கரடின்னு சொல்லி. அப்படிதானே? என்னோட பெட்ல ஒருத்தர் இருந்தாரு கூட, கரடின்னு தான் அவருக்கு பேர் சொல்றது. கொஞ்சம் கொஞ்சம் கொளுத்து குண்டு சைஸ் மாதிரி பாரு, கரடின்னு சொல்றவரு. அது ஒரு கதை. சரியா? அப்ப கூரிய பற்களால் வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் அனைத்தும் என்ன செய்யறது, ஹராம்னு சொல்லுவோம். அப்ப அந்த அடிப்படையில மனிதனும் ஹராமா பிள்ளைகள் கூரிய பற்களால் வேட்டையாடுறது இல்ல சார். எவ்வளவு நீங்க இப்ப சாப்பிடுறன்னு சொன்னா நீங்க பற்களால என்ன சாப்பிடுற, அதுல வேட்டையாடக்கூடிய பல்லுன்னு சொல்லி வேண்டியதானே, வேட்டை பல்லுன்னு சொல்லி. வேட்டை பல்லுன்னு ஒன்று இருக்கு, ஹலாலாக்கப்பட்ட உணவு. ரைட், அப்ப கொஞ்சம் குழம்பி பாக்குறேன். சரியா? அப்ப கூரிய பற்களால வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் என்ன செய்யுது, ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாருங்க, கூரிய நகங்களால் வேட்டையாடக்கூடிய பறவைகளும் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஹராம்னு சொல்லுவோம். கூரிய நகங்களால் வேட்டையாடக்கூடியது போல பறவைகள், கழுகு, வேற என்ன சொல்லுவோம், கழுகு என்ன செய்யும், கூரிய நகங்களால வேட்டையாடக்கூடியதுதான். அப்ப என்ன செய்யும், மேல பறந்து கொண்டிருக்கும், கீழே என்னமால முன்னு கண்டுன்னு சொன்னா கீழே வந்து என்ன செய்யும், அந்த கூரிய நகங்களாலதான் அது வேட்டையாடும். என்ன, அப்ப அது ஹராம். வேற என்னமாலும் மீது அப்படி வெரி குட். பருந்து என்ன செய்யுது, வேட்டையாடக்கூடியது கூரிய நகங்களால. அப்ப இந்த கூரிய நகங்களால வேட்டையாடக்கூடிய பறவைகளும் என்ன செய்யுது, ஹராம்னு சொல்லப்பட்டிருக்குது, தடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அதுவும் என்ன செய்யுது, எங்களுக்கு இயல்பிலேயே சாப்பிட இயலாது. அப்ப அதே மாதிரி கூரிய பற்களால வேட்டையாடக்கூடிய மிருகங்கள், அதே மாதிரி கூரிய நகங்களால வேட்டையாடக்கூடிய பறவைகள், அதே மாதிரி பெற்றுக்கொள்ளும் வழிமுறை மூலம் ஹராமாக்கப்படும். சில விஷயங்கள் என்ன செய்யப்படும் சொன்னா, பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் ஹராமாகும். உதாரணமாக, ஒருத்தர் வட்டியின் மூலமாக சம்பாதிச்சு வீட்டுக்கு சல்லி எடுத்து கொண்டு வராரு, இது ஹராமா ஹலாலா? ஹராம். என்ன, அதே மாதிரி ஒருத்தர் சூதாட்டம், சரியா, சூதாட்டம் சொல்ல தெரியுது. உதாரணமாக சொல்றேன், ரைட், இன்றைக்கு இந்தியா வெற்றினான்னு சொன்னா நான் உனக்கு 1.5 லட்சம் தாரேன். சரியா? இன்னொரு சொல்றேன்னா, ரைட், ஸ்ரீலங்கா இன்றைக்கு வெற்றின்னு சொன்னா நான் உனக்கு 1.5 லட்சம் தாரேன். அப்ப 3 லட்சத்தை நடுவுற வச்சுக்கொள்றேன். இப்ப இந்தியா வெற்றினா முழு சல்லியும் அவனுக்கு, ஸ்ரீலங்கா வெற்றினா முழு சல்லியும் அவனுக்கு. இதைத்தான் சொல்லுவோம் சூதாட்டம் சொல்லி.
இந்த சூதாட்டத்தின் மூலமாக வரக்கூடிய பணங்களும் என்ன செய்யுது, ஹராம் என்று சொல்லப்பட்டது. ஹராம். இதே மாதிரி ஒருத்தர் வியாபாரம் செய்யறாரு, சரியா, கடையில அதுக்கு இல்லையா? வியாபாரம் செய்யறாரு, சரியானே. ஓ, வியாபாரம் செய்யற நேரம் இவர் என்ன செய்யறாரு, ஒருத்தர் ஏமாற்றி விற்கிறாரு. உதாரணமாக எக்ஸ்பைர்ட் ஆகின ஒரு பொருள்ல என்ன செய்யறாரு, ரைட், இது எக்ஸ்பைர்ட் ஆகல, இன்னும் டேட் இருக்கிறன்னு சொல்லி ஏமாத்தி விற்கிறாரு. இல்லைன்னு சொன்னா இது என்ன செய்யும், ஒரு நீண்ட காலத்துக்கு பாவிக்கும் சொல்லி விற்கிறாரு. ஆனா அவருக்கு விற்கக்குள்ள தெரியும், இன்னொரு 3 நாளைக்கு இது பாவிக்கும் அப்படின்னு சொல்லி விற்கிறாரு, தெரியும். ஆனா இவருக்கு போய் சொல்லி விற்கிறாரு என்ன, ரைட், நீண்ட காலத்துக்கு இது பாவிக்கும் சொல்லி விற்கிறாரு. அப்ப இந்த வியாபாரம் ஹராமா ஹலாலா? ஹராம் சார். ஹராம். ஹராம். ரைட். அப்ப இதன் மூலமாக வரக்கூடிய பணமும் என்னத்த, ஹராமா ஹலாலா? ஹராம் தான். ஹராம். என்ன அப்ப ஏத்த சொல்லும், பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறை மூலம் ஹராமாக கூடியது. அதே மாதிரி இந்த என்ன செய்யறான்னு சொன்னா என்ன செய்யறாரு, ரைட், இவருக்கு சல்லி தேவை, ஒரு வீட்டுடைய ஓட்டொடைச்சி உள்ளுக்கு போறாரு, உள்ளுக்கு போயிட்டு பாக்குறாரு, கெபின் உள்ளுக்கு அப்படியே ஃபுல்லா என்ன சல்லி வச்சிருக்குது, எல்லாத்தையும் அழுறாரு, வந்துடுறாரு. இப்ப இந்த சல்லி ஹராமா ஹலாலா? ஹராம் சார். ஹராம். என்ன அப்ப களவெடுத்தவை அனைத்தும் ஹராம். அதே மாதிரி கொள்ளையிடப்பட்டது ஹராம். அதே மாதிரி வட்டி, சூது, பதுக்கல், கலப்படம், மோசடி ஹராம். ஹராமான பொருட்களின் விற்பனை செய்யறது, இது எல்லாம் என்ன செய்யறது, ஹராம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்க, இன்னொன்னு சொல்லப்பட்டது பாருங்க, தபுகு செய்யப்படாதவை. அது என்ன பண்ணுது, தபுகு செய்யப்படாதவை? ஓ, மீன் அதாவது வெட்டி, தக்பீர் செய்யப்படாத பிராணியர். அறுக்கப்படாது. வெரி குட். தபுகன்னு சொல்றது பிள்ளைகள் அறுக்கப்படாத பிராணிகள். பாருங்க, மீனை நாங்க அறுக்கிறோம் பிள்ளை, பிஸ்மின் சொல்லி அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கிறோமா கழுத்தை? இல்ல சார். இல்ல என்ன, அது என்னத்த கொன்ற பிறகுதான் நாங்க சாப்பிடுறோம், அப்படிதானே? இறந்த பிறகு. இறந்த பிறகு சாப்பிடுறோம். அதே மாதிரி வெட்டுக்கிளியை பார்த்தாலும், வெட்டுக்கிளி நீங்க என்ன இலங்கையில சாப்பிடுறது இல்ல, சவுதி அரேபியால எல்லாம் போய் பார்த்தாங்கன்னு சொன்னா பெரிய வெட்டுக்கிளிக்கும், அந்த வெட்டுக்கிளி தான் நீங்க சொல்ற, சரியா? அந்த வெட்டுக்கிளி எப்படின்னு சொன்னா அதுவும் என்னத்த மீன் மாதிரிதான் சாப்பிடுற, இறந்ததுக்கு பின்னால்தான் சாப்பிடுவாங்க. அப்ப இது ரெண்டும் என்ன செய்யுது, இது ரெண்டும் தவிர அடுத்தவை எல்லாம் என்ன தபுகு செய்யப்படாம, அதாவது அறுக்காம சாப்பிடுறது ஹராமாக்கப்பட்டிருக்குது, விளைஞ்சானே. அப்ப இது ரெண்டும் தவிர அடுத்தவை எல்லாம் அறுத்துதான் என்ன செய்யணும், சாப்பிடணும். அப்ப இது இந்த தபுகு செய்யப்படாதவை அனைத்தும் ஹராம்ண்டுவோம். அதே மாதிரி பாருங்க, உரிமை இல்லாத பொருட்கள், லஞ்சம் போன்ற தவறான கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இதன் மூலமாக பெறப்படக்கூடிய என்ன வருமானங்கள், இதுவும் என்ன ஹராமாக்கப்பட்டிருக்குது. அப்ப அதெல்லாம் என்னத்த ஹராம்னு சொல்லுவோம். ஹலால் ஹராம் பத்தியதான விளக்கம். இது ஓகே உங்களுக்கு கிளியரா? எல்லாம் கிளியரா? எல்லாரும் கிளியரா? எல்லாம் உயிரோடு ஆகிக்கிறாங்க, 41 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் கிளியரா? அடுத்தது பாருங்க, நான் இப்ப உங்கள்ட்ட கேட்கிறேன், இப்ப நான் உங்கள்ட்ட தந்திருக்கிற நோட்ஸுக்கு வெளியே கேட்கிறேன், சரியா? ரைட். இஜ்திஹாத பத்தி நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், ரைட், நீங்க சொல்லுங்க. இஜ்திஹாத் ஒரு கட்டத்துல என்ன செஞ்சு, இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தொண்டு வெளியே பட்டுச்சா இல்லையா? அது எத்தனையாம் நூற்றாண்டு வரைக்கும் அது மூடப்பட்ட காலமாக இருந்துச்சு? 4 தொடக்கம் 12. வெரி குட். 4 தொடக்கம் மேலா? 4 தொடக்கம் 12ஆம் நூற்றாண்டு. அதானே பார்த்தேன். 4 தொடக்கம் 12ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி வரைக்கும் என்ன செஞ்சு, இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுச்சு, அப்படிதானே? ஸ்கிரீன் விளங்குதா? ஸ்கிரீன் விளங்குது, கொஞ்சம் மிஸ்டேக்கா அது சார், இடையில கொஞ்சம் நீங்க, அதான் நான் பார்த்தேன், அது நான் சிக்கல் உண்டு. இது கொஞ்சம் நீங்க ஒரு நிமிஷம் தாரங்களா போல டைம் உண்டு. சார் தாரம். இப்போ ஓகே தானே? என்ன புள்ளல், ஓகேயா? ஓ சார். ரைட். அப்ப இஜ்திஹாதுடைய வாயில் நாங்க சொல்லுவோம் என்ன,
4 தொடக்கம் 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் என்ன செஞ்சு இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டது. என்ன அப்படிதானே? அப்படிதானே? ஓ ரைட் ரைட். அடுத்தது பாருங்க, நான் அடுத்து கேட்கிறேன் கேள்வி. ரைட், இந்த இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டதற்கான காரணங்கள் என்ன, அல்லது இந்த இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டதுனால ஏற்பட்ட விளைவுகள் என்ன? காரணங்கள் கோத்திர வெறி கொண்டிருந்தாங்க சார். கோத்திர வெறியா மதுஹப் மீதான வெறியா? மதப் மீதான வெறி சார். மதுஹப் மீதான வெறி இருந்துச்சு. ரைட், வேற? தக்லித் சிந்தனை உருவாகிச்சு. வெரி குட். தக்லீத் சிந்தனை உருவாக இருந்துச்சு. வேற? அந்த நீதிபதிகள் வந்து அந்த மதுஹபுக்கு ஏற்பதா தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க. பிள்ளைகள் ஸ்கிரீன் கிளியர் இல்லாம இதா? ஓம் சார், கொஞ்சம் கலங்கின மாதிரி இருக்குது. எழுத்தெல்லாம் கொஞ்சம் விட்டு விட்டு போன மாதிரி. இப்போ ஓகே பிள்ளை? இப்பயும் அப்படியே இருக்குது. இப்பயும் அப்படிதான் நிக்குது சார். ஜூம் பண்ணிட்டு ஒரு மாதிரி இப்போ ஓகே பிள்ளை? இல்ல சார், அப்படிதான் நிக்குது இப்ப. ஓகே சார். இப்ப சரி இப்ப சரிதானே? சரிதானே? சார். ரைட் ரைட். இப்ப பாருங்க, சொல்லுங்க அவன். தக்லீத் சிந்தனையே உண்டு. அடுத்தது மதுஹப் மீதான வெறி உண்டு. அடுத்தது எப்படி பிள்ளை? குர்ஆன் ஹதீஸ் ஆராயாம இமாம்களுடைய கருத்தை தான் முதன்மை இடமாக பெற்றிருந்தாங்க. அப்படிதானே? அதுண்டு. ரைட், வேற என்ன மிக்குது? பொறாமை உணர்வு கொண்டிருந்தாங்க. என்ன புள்ளல் விளங்கல்ல? பொறாமை உணர்வு கொண்டிருந்தாங்க. பொறாமை உணர்வு கொண்டிருந்தாங்க. அதுவும் ஓகே. பொறாமை உணர்வு கொண்டிருந்தாங்க. வேற? இஜ்திஹாத் வாயில் மூடப்பட்டதுன்னு சொல்லி மக்கள் மத்தியில பரப்பினாங்க. இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டன்னு சொல்லி மக்கள் மத்தியில பரப்பினாங்க. அதுவும் ஓகே. வேற? பகுத்தறிவின் பிரயோகம் இழக்கப்பட்டமை. பகுத்தறிவின் பிரயோகம் இல்லாமக்கல் பட்டமை. அதுவும் ஓகே. அதுவும் சரி. எல்லை கடந்து பகுத்தறிவை எல்லை கடந்து பாவிச்சு சார். பகுத்தறிவை எல்லை கடந்து பாவிச்சுமே. ரைட், ஓகே. ரைட். இப்ப பாருங்க, இன்னொன்று இது புள்ளல் முஜ்தஹீதுகள் அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க? இந்த 14ஆம் நூற்றாண்டு தொடங்கும் 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் முக்கல்லீதுகளை தான் முஜ்தஹீதுகளாக ஏற்றுக்கொண்டாங்க. அப்படிதானே? அப்படியா இல்லையா? முக்கல்லீதுகளை தான் முஜ்தஹீதுகளாக ஏற்றுக்கொண்டாங்க மக்கள். என்ன புரியல? சத்தம் இல்ல. ஓ சார். அப்படி ஏற்றுக்கொண்டதுனால என்ன செஞ்சு இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டுச்சு. அதே மாதிரி மதுஹப் மீதான வெறி என்ன? அப்ப ஒவ்வொரு மதுஹபுகளும் உருவாக்கப்பட்டு அந்த மதுஹபுகளுடைய இமாம்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த மதுஹபுகளை பற்றியதான நூல்களை வெளியிட்டாங்க. இப்படி வெளியிட்டதுக்கு பின்னால மக்கள் என்ன செஞ்சாங்க? அந்த நூல்களை பின்பற்றி வாழ ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் அதுள்ளுக்கு என்ன செஞ்சாங்க? தேடி அதுள்ளுக்கே முடிச்சுக்கொள்ள பார்த்தாங்க. அப்ப இதனால என்ன செஞ்சு மக்கள் காலப்போக்குல மதுஹப் மீதான பற்றற்று, அதாவது மதுஹப் மீதான வெறியை உருவாகிச்சு. இப்படி உருவாகிறதுனால காலப்போக்குல என்ன செஞ்சு இஜ்திஹாதுடைய வாயில் இல்லாம போயிடுச்சு. சரியானே? ரைட். அதே மாதிரி அடுத்த பாருங்க, இப்ப அதே மாதிரி தக்லீத் சிந்தனை அதிகமாக போயிடுச்சு. தக்லீத் சிந்தனை என்ன? தக்லீத் சிந்தனை என்ன? இமாம்களை கண்மூடித்தனமா பின்பற்று. இமாம்களை யோசிக்காம கண்மூடித்தனம். வெரி குட். இமாம்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுறது, அதாவது யோசிக்காம ஒரு விஷயத்த என்ன செய்யறது? டக்குன்னு நம்பிடுறது. உதாரணமாக இப்ப நான் சொல்றேன்னா, நான் நாளைக்கு உங்களுக்கு என்ன செய்யுது A-level எக்ஸாமுக்கு இந்த கேள்விதான் வரும் அப்படின்னு சொன்னோடனே நீங்க என்ன செய்யறது? கண்மூடித்தனமா என்ன நம்புறது. வரீங்களா? இதைதான் நாங்க சொல்லுவோம் தக்லீத் சிந்தனைன்னு சொல்லி. அப்ப இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இதுதான் ஷுவரா வரும்னு சொல்லி சொன்னதோட நீங்க என்ன செய்யறீங்க? கண்மூடித்தனமா நம்பிட்டு போயிட்டு அந்த கேள்விதான் வரும், சேர் சொன்னா வந்துரும் அப்படின்னு சொல்லி போயிட்டு என்ன அங்க போயிட்டு பார்த்தா இல்ல. இப்ப நீங்க ஏமாற்றப்படுறவங்க தானே புள்ளில். நான் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் இருந்தா பரவாயில்ல, நான் சொல்லுவேன் நான் ரைட் இந்த கேள்விதான் வரும், ஷுவரா வரும், எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி. அப்ப நீங்களும் எழுதிட்டு வருவாங்க. அடுத்து பார்த்தா நான் ஜெயில் இருப்பேன். என்ன
ரைட். இத மாதிரி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தக்லீத் சிந்தனை, அதாவது உண்ட விளங்காம உண்ட ஆராயாம என்ன செய்யறேன்னு சொன்னா அதை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இப்படி பின்பற்ற ஆரம்பிக்கக்குள்ளே இவங்க தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தக்லீத் சிந்தனையை பின்பற்றக்கூடிய மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பொதுமக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த தக்லீத் சிந்தனையை பின்பற்றக்கூடிய முக்கல்லிதுகளை முஜித்தஹித்களாக போட்டாங்க. விளையுதா? முஜித்தஹித்களாக போட்டாங்க, மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய முஜித்தஹித்களாக போட்டாங்க. இப்ப நான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன், கல்லன்ற கயிறு சாவியை கொடுத்தா கல்லன் களவாண்டு அமைப்பாங்களில் களவாடுவான் சார். களவாண்டுவான் என்ன? அப்ப முக்கல்லிதுகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களே இன்னொரு இமாம பின்பற்றக்கூடிய ஆக்கள். இவங்கள்ட்ட இஜ்திஹாத் செய்யப்படி சொன்னா இவங்க இஜ்திஹாத் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டாங்க. இன்னொரு இமாமுடைய கருத்து தான் எடுத்துக்கொள்வாங்க. அப்ப இதனால என்ன செய்யணும்னு சொன்னா இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டது. கிளியர் தானே? அப்ப இஜ்திஹாதுடைய வாயில் ஏன் மூடப்பட்டதுன்னு சொல்லி காரணம் கேட்டேன்னு சொன்னா இதுதான் விஷயம். கிளியர் தானே பிள்ளைகள்? அது உங்களுக்கு ஒரு இன்னொரு மீட்டல் மாதிரி உங்களுக்கு இருக்கு. ரைட். அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. இந்த இஜ்திஹாத பத்தி நிறைய கேள்விகள் கேட்டு வரலாம் பிள்ளைகள். அதாவது இந்த இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டன்னு சொல்றானே, இதுக்கு ஒவ்வொரு விதமாகவும் கேட்கலாம். பாருங்க, காரணம் நான் கேட்டேன் தானே பிள்ளைகள்? இந்த காரணத்துள்ளுக்கு வர காரணத்துக்கு நீங்க விடயம் சொன்னாங்க தானே, இந்த விஷயம் தான் காரணம்னு சொல்லி. இதே விடதான் இன்னொரு கேள்விக்கும் வரும். பாருங்க, இஜ்திஹாதின் வாயில் மூடப்பட்டது என்ற கருத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்தி பிள்ளைகள்? இதே விடதான் வரும் என்ன? அதே மாதிரி பாருங்க, இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டுள்ளது என்ற சிந்தனை இஸ்லாமிய சட்டத்துறையில் ஏற்படுத்திய தாக்கம் இதே விடதான். விளங்குதா? உங்களுக்கு கேள்விதான் மாத்தி மாத்தி குழப்பி போடுவாங்க. எப்படி குழப்பி போட்டாலும் சுத்தி வளைச்சு பார்த்தாங்கன்னு சொன்னா ஒரே விஷயத்தான் கேட்டு வருவாங்க. கிளியரா பிள்ளைகள்? கிளியர். ரைட். அதே மாதிரி உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. ரைட். ரைட். அடுத்து பாருங்க. ரைட். இஜ்திஹாத் செய்யக்கூடிய முஜ்தஹித்கள் இருக்கிறாங்க தானே பிள்ளைகள்? முஜ்தஹித்கள். ரைட். அவங்க இஜ்திஹாத் செய்யும் தரத்தை அடைவதற்கான நிபந்தனைகள் என்ன? சொல்லுங்க ஆவம். என்ன குர்ஆன்? சொல்லுங்க. கேள்வி வழங்கல ஒரு தடவை சொல்றீங்களா? இஜ்திஹாத் செய்யக்கூடிய முஜ்தஹித்கள் இஜ்திஹாத் செய்யும் தரத்தை அடைவதற்கான நிபந்தனைகள். தேர்ச்சி பெற்றிருக்கணும். அல் குர்ஆனை பற்றிய நிறைவான அறிவு, ஹதீஸ் பற்றிய அறிவு இருக்க வேண்டும். வேற அரபு மொழி தேர்ச்சி பெற்றிருக்கணும், எழுத்தறிவு இருக்கணும். வேற வெரி குட். உஸூலுல் ஃபிக்ஹ் அறிவு இருக்கணும். வேற நல்ல ஒழுக்கம் மற்றும் தக்வா. நல்ல ஒழுக்கம் மற்றும் தக்வா. நடந்த காலத்து பிரச்சனைகள் அறிதல். நடைமுறை கால பிரச்சனைகளை அறிதல். வேற ரைட். இப்படி இருக்குதுன்னா ரைட். பாருங்க, நான் சொல்றேன். முதலாவது அல் குர்ஆன் பற்றிய நிறைவான அறிவு பெற்றிருத்தல். அல் குர்ஆனை பற்றி நிறைவான அறிவுன்னு சொல்லக்கூடிய அல் குர்ஆனுடைய சட்டங்களாக இருக்கலாம், அல் குர்ஆன்ல சந்தர்ப்பங்களாக இருக்கலாம், அதனுடைய வசனங்கள் எப்படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது, நாசிக் மன்சூக பற்றி, முஹ்கம் முதஷாபிகள் பற்றி, அதே மாதிரி அஸ்பாபு நுசூல்களை பற்றி, ஒரு கருத்து குறிப்பாக என்ன வசனங்கள் எப்படி அருளப்பட்டிருக்குது, அதனுடைய நுட்ப முறைகள், அறிவு நுட்பங்கள் எல்லாத்தையும் பத்தியும் என்ன செய்யணும்? சரியான முறையில் அறிஞ்சிருக்கக்கூடியவராக இந்த இஜ்திஹாத் செய்யக்கூடிய இருக்கணும். இல்லைங்களா? அப்ப அல் குர்ஆனை பற்றிய நிறைவான அறிவு பெற்றிருத்தல். அதே மாதிரி பாருங்க, சுன்னா பற்றிய ஆழமான அறிவு பெற்றிருக்கணும். சுன்னா பற்றிய ஆழமான அறிவுன்னு சொல்லக்கூடிய ஹதீசுடைய தூயத்தன்மை, ஹதீசுடைய தன்மைகள், ஹதீசுடைய தரன்கள், அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை, அதனுடைய அறிவிப்பாளர்களுடைய மதிப்பீடுகள். அதே மாதிரி திறனாய்வு கலைகள், ஹதீஸ் பத பிரதானங்கள், பிரமாணங்கள். விளைஞ்சா இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் என்ன செய்யணும்? ஹதீஸ பத்தி நுணுக்கமான அறிவு பெற்றிருக்கணும். அப்ப முதலாவது பாருங்க, அல் குர்ஆன் பற்றிய நிறைவான அறிவு இருக்கணும், சுன்னா பற்றிய ஆழமான அறிவு இருக்கணும், அதே மாதிரி அரபு மொழியில் தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும். அப்ப அரபு மொழியில் தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும்னு சொன்னா
மொழிபேச்சாக இருக்கலாம், இலக்கணமாக இருக்கலாம், அறிவியல் மரபுகளாக இருக்கலாம், விளைஞ்சா அதே மாதிரி பிரதேச வழக்காறுகளாக இருக்கலாம், கோத்திர மொழிகளாக இருக்கலாம், எல்லா விதமான என்ன செய்யணும், அரபு மொழியில தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும். அப்ப 3 நிபந்தனைகள் பாருங்க சொல்லுகிறேன். அல் குர்ஆன் பற்றி நிறைவான அறிவு, சுன்னா பற்றி நிறைவான அறிவு, அதே மாதிரி பாருங்க அரபு மொழியில் தேர்ச்சி பெற்றிருத்தல். அதே மாதிரி 4வது பாருங்க இஸ்லாமிய சட்டத்துறையில் இடம்பெறும் இஜ்மா முடிவுகள் பற்றி அறிந்திருத்தல். விளைஞ்சா இஸ்லாமிய சட்டத்துறையில இதுவரைக்கும் இஜ்மாவான முடிவுகள் எப்படி வந்திருக்குது, என்னென்ன சந்தர்ப்பங்களை எடுக்கப்பட்டிருக்காங்க, அதை எப்படி எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைவான அறிவு இருக்கணும். அதே மாதிரி இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்கள் கியாஸ், மஸ்லஹா முர்சலா, இஸ்திஹ்சான், இஸ்திஹாப், இப்படி கவுலு சஹாபி இதை பற்றியான துணை மூலாதாரங்கள், துணை சட்ட மூலாதாரங்களை பற்றி நிறைவான அறிவு பெற்றிருக்கணும். இப்படி இருந்தான்னு சொன்னாதான் ஒருத்தருக்கு இஜ்திஹாத் செய்யும் தரத்தை அவர் அடைஞ்சு கொள்ளலாம். கிளியரா புரியுது? ஆமாம் சார். ரைட். அப்ப இது இது கிளியர் தானே? எதிர்பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஓ, வரலாம் போல. நான் எதிர்பார்க்கேன் இல்ல, உங்களுக்கு ஒன்று சும்மா மீட்டல் மாதிரி செஞ்சு கொண்டு போறேன், எல்லா யூனிட்டையும் உள்ளடக்கின மாதிரி. சில வேலை வரலாம். ஓகே சார். சரிதானே? ரைட். ஏன்னு சொன்னா பிள்ளை நான் எதிர்பார்க்கவினா பொதுவா கொடுக்குறல்ல, கொடுக்குறல்லன்னு சொன்னா பிள்ளைகள் அதை மட்டும் பார்த்துட்டு போய்த்துருவாங்க. என்ன சொன்னா எல்லாத்தையும் மீட்டி விட்டுற, எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் மாதிரி செஞ்சு விட்டான்னு சொன்னா அவங்களுக்கு முழு பாடமும் மைண்ட்லிக்கும். அப்ப இருந்தான்னு சொன்னா லேசான முறையில அவனுக்கு என்ன செய்யலாம், எடுக்கிற மெத்தட் ஷுவரா பிடிபடும். சரியானே? ரைட். அடுத்தது பாருங்க முஜ்தஹிதுகளுடைய படித்தரங்கள் எத்தனை பிள்ளைகள்? முஜ்தஹிதுகளுடைய படித்தரங்கள் ஸ்கிரீன் காட்டலையா? விளங்குது. இல்ல விளங்குதுதான் சார். விளங்குதானே? ஓ விளங்குது. ரைட். சொல்லுங்க. ரைட், ஓகே. சொல்லுங்கம்மா. முஜ்தஹிதுகளுடைய படித்தரங்கள் 4 படித்தராங்க சார். 4 படித்தரங்கள் என்ன சொல்லுங்க? 4 முஜ்தஹித் முத்லக். முஜ்தஹித் முத்லக் என்ன? ரைட். முஜ்தஹித் முத்லக் நாங்க பார்த்துட்டே போவோம் என்ன? ரைட். முஜ்தஹித் முத்லக்னு சொன்னா யார் பிள்ளைகள்? முஜ்தஹித்ல மிக உயர்ந்த தரத்துல உள்ளவர்கள் தான் முஜ்தஹித் முத்லக். முஜ்தஹித்கள் சொல்ற முஜ்தஹித்கள் மிக உயர் தரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் முஜ்தஹித்கள். அப்ப இவங்களுக்கு எப்படி சொல்ல முடியாது? வரைவிலக்கணம்னு சொல்லுங்க முஜ்தஹித் முத்லக்குக்கு. நீங்க தான் சொல்லணும். இப்ப நீங்க தான் எனக்கு சார். இப்ப யார் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 46 பேர் தான் எனக்கு டீச்சர்ஸ். நான் உங்கள்ட்ட படிக்கிறேன். எனக்கு இப்ப தெரியும் முஜ்தஹித் முத்லக்னா என்ன தெரியா? சொல்லுங்க. என்ன புரியல? சக்கீனத்தினும் அமைதி இறங்குதா? முஜ்தஹித் முத்லக் என்கிற குர்ஆன், சுன்னத், இஜ்மா, கியாஸ் ஆகிய ஆதாரங்களிலிருந்து நேரடியா சட்டங்கள் எடுத்து புதிய மதுஹப் ஒன்றை உருவாக்குறது. அது சரி. அல் குர்ஆன் சுன்னா என்ன நேரடியாக அணுகி அதுல இருந்து புதிய மதுஹப் ஒன்று உருவாக்குறாக்கள். ரைட், ஓகே. அதுவும் ஓகே. வேற மிக உயர்ந்த தரத்தில் உள்ளவங்களா இருப்பாங்க. ஓ ரைட். இவர் யாரையும் தக்லீத் செய்ய மாட்டாங்க. என்ன புள்ளே? இவங்க யாரையும் தக்லீத் செய்ய மாட்டாங்க. ரைட், அதுவும் ஓகே. ரைட். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, லேசைய சொல்லலாம் புள்ளே. அப்ப முஜ்தஹித் முத்லக்னு சொல்றார்கள் யாருன்னு சொன்னா ஷரியா சட்டம் ஒன்றை பெறுவதற்கான அடிப்படைகளை தானே உருவாக்கி அந்த அடிப்படைகள் என்று தீர்ப்பு வழங்கக்கூடிய ஆக்கள் முஜ்தஹித் முத்லக். விளைஞ்சா தனக்கான அடிப்படைகளை தானே உருவாக்கி அதனிருந்து தீர்ப்பு வழங்கக்கூடிய ஆக்கள் முஜ்தஹித் முத்லக். கிளியர் தானே புள்ளே? அப்ப எழுதலாம். முஜ்தஹித் முத்லக் கேட்டா என்ன? முதலாவது கொடுப்பாங்க முஜ்தஹித்களில் முதல் தரத்தில், சரியா, உயர் தரத்தில் இருக்கக்கூடிய முஜ்தஹித் முத்லக். அப்ப இவர் எப்படி சொன்னா ஷரியா சட்டங்களை தொகுப்பதற்கான அடிப்படைகளை தானே உருவாக்கி அவ்வடிப்படைகள் என்று தீர்ப்பு வழங்கக்கூடிய ஆக்கள் முஜ்தஹித் முத்லக் என்போம். விளைச்சா? அப்ப முஜ்தஹித் அடுத்தது பிள்ளைகள் அடுத்த முஜ்தஹித் முத்லக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. அவன் ஒரு உதாரணம் உண்டு செல்லலும் புள்ளில் லேசா சொல்லலாம். முஜ்தஹித் முத்லக்கு
கேள்வி கேட்ட மௌன அமைதியா போகுதுன்னா புகாரி. ரைட், வெரி குட். புகாரி. புகாரியை விட நல்லா ஆக்களுக்கு இந்த லேசான ஆக்களிக்கிறாங்க. சஹாபாக்கள். ரைட். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அபு இமாம் ஹனீஃபா, ஷாஃபி, சஹாபாக்கள், இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா, இமாம் இமாம் ஷாஃபி மாலிக், ரஹ்மத்துல்லா, இமாம் ம், அஹ்மத் பின் ஹம்பல். அஹ்மத் இப்னு ஹம்பல் எல்லாம் சொல்லலாம். என்ன ரைட், இவங்க எல்லாம் நாங்க சொல்லுவோம் என்ன, முஜ்தஹித் முத்லக்குலுக்கு வரக்கூடிய ஆக்கள். ரைட், 27க்கு யாரும் கிளாஸ் சேரான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரியா, யாரோ கேட்டுக்கிறாங்க 27க்கு கிளாஸ் சேரான்னு சொல்லி. ரைட், 27 கிளாஸ் பெய்து கொண்டிருக்கிறது போல துணை சட்ட மூலாதாரங்கள் பெய்து கொண்டிருக்கிறது. சரியா, அப்ப நாளைக்கு நாளண்டே கிளாஸ் இது விரும்பினவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ரைட், அப்ப பாருங்க பிள்ளைகள், முஜ்தஹித் முத்லக்குக்கு என்ன உதாரணம்னு சொன்னா என்ன, இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா, சஹாபாக்கள், 4 மதுஹபுகளுடைய இமாம்கள், இதெல்லாம் எங்களுக்கு சொல்லலாம், அடி கொண்டே போகலாம். என்ன ரைட், இதெல்லாம் முஜ்தஹித் முத்லக். ரைட், அடுத்த பிரிவு பிள்ளைகள், அடுத்த பிரிவு என்ன, முஜ்தஹித் பில் மத்ஹப். முன்தசிப். முஜ்தஹித் பில் மதுஹபுக்கு முன்னால மதுஹப் இது முன்தசிப். ரைட், முஜ்தஹித் முத்லக்குலுக்கு 2 வகைக்கு தானே பிள்ளைகள். ஓம் சார், அது முஸ்தகில் உண்டு, முன்தசிப் உண்டு. வெரி குட். முஸ்தகில், முன்தசிப். என்ன முன்தசிப். ஓம் சார். ரைட், முஸ்தகில் என்ன பிள்ளைகள், முஸ்தகில் இவங்க தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன தரம், அப்படிதானே. சார். தனக்கான சட்டங்களை தான் அடிப்படைகளை தானே ஆமா, உருவாக்கி, ஒத்துக்கொள்றாங்க. அதிலிருந்து தீர்வு வழங்கக்கூடிய ஆக்கள் முஜ்தஹித் முஸ்தகில். கிளியர் தானே. ஓம் ரைட், சார். முஜ்தஹித் முன்தசிப்ண்டா அதுக்கே மாற்றம். ஒரு இமாமிட வழியை நின்று பின்பற்றுவார்கள். ஒரு இமாமுடைய வழியில் நின்று சட்ட தீர்ப்புகளை வழங்கக்கூடிய ஆக்கள் முஜ்தஹித் முன்தசிப்ண்டோம். என்ன, அப்ப சில வேலைகள் தனக்கான அடிப்படைகளை தானே உருவாக்கி அதிலிருந்தும் தீர்ப்பு வழங்குவாங்க தானே இவங்க. சில வேலைகள் வழங்குவாங்க தானே பிள்ளைகள். சார். ஓம் சார், வழங்குவாங்க. இது முஜ்தஹித் முன்தசிப்னும். இப்ப கிளியர் தானே உங்களுக்கு. ரைட், இதுக்கு உதாரணம் யாரு, இமாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய ஷாஃபி, மாணவர்கள், ஹம்பல். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர்கள். இப்ப இவங்களுடைய மாணவர்கள் எல்லாம் முஜ்தஹித் முன்தசிபுக்கு வருவாங்க. ரைட், இப்ப 2வது மிகப்பெரிய பிரிவு என்ன போடுது, 2வது பில் மத்ஹப். பில் மத்ஹப் முஜ்தஹித் பில் மத்ஹப். ரைட், பில் மத்ஹப். மத்ஹப்னா என்ன போடுது, பில் மத்ஹப்னா என்ன, மத்ஹப்களை பின்பற்றுவார்கள். இந்த முஜ்தஹித் இரண்டாம் தரத்தில் உள்ளவர்கள் சார். தனது இமாமிட மத்ஹபை பின்பற்றுவார்கள். குறித்த ஒரு இமாமின் கருத்துக்களை அல்லது அவருடைய என்ன மதுஹபை பின்பற்றக்கூடிய ஆக்கள் முஜ்தஹித் பில் மத்ஹப்னுவோம். என்ன, அப்படியானே. ஆம் சார். ரைட், அது முஜ்தஹித் பில் மத்ஹப். அப்ப அது உதாரணமா என்ன, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மதுஹபை பின்பற்றக்கூடிய ஆக்களை சொல்லலாம், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மதுஹபை பின்பற்றக்கூடிய ஆக்களை சொல்லலாம். சரினா, அவங்க எல்லாம் சொல்லலாம். ரைட், இப்ப நாங்க எதுக்கு வருவோம் போல, நாங்க எதுக்கு வருவோம், விலங்கல்ல சார். இப்ப உதாரணமாக இப்ப சும்மா சொல்லுவோம். சாரி, நான் கேள்வியை தப்பு கேட்டேன், சாரி, பிழையா கேட்டேன், சாரி. இப்ப இலங்கையில பின்பற்றக்கூடிய மதுஹப் என்ன புரியுது, இலங்கையில பின்பற்றக்கூடிய மதுஹப் பெரும்பாலும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மதுஹப் தான் இலங்கையில பின்பற்றக்கூடிய மதுஹப், இமாம் ஷாஃபி. ரைட், அடுத்தது ரைட், அடுத்தது பாருங்க, இஸ்லாமிய ஆடை அணிகலன்களுக்கான வரையறைகளை விளக்குக. ஆடை அணிகலன்கள் விளங்கிச்சா, ஆடை அணிகலன் வரக்கொள்ள முதலாவது வரக்கூடியது அவுரத்துன்னு வரும். விளங்கிச்சா, பெண்களுக்கான அவுரத்தை இஸ்லாம் வரையறுத்து கூறுகிறது, அதே மாதிரி ஆண்களுக்கான அவுரத்தையும் இஸ்லாம் வரையறுத்து கூறுகிறது. அப்படியான புள்ளில் ரைட், ஆண்களுக்கான அவுரத்தாக இஸ்லாம் கூறக்கூடிய அவுரத்து இது புள்ளில் என்ன அவுரத், எழுதிக்கோங்க, தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட இடங்கள். விளையாச்சா, தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்டதுதான் ஆண்களுக்கான அவுரத்தாக சொல்லப்பட்டது. பெண்களுக்கான அவுரத்தாக முழு உடலும் முழு உடம்பும். ரெண்டு மணிக்கட்டையும் அதே மாதிரி முகத்தையும் தவிர அடுத்து எல்லாம் என்ன அவுரத் மறைக்கப்பட வேண்டும். ரைட், இது பெண்களுக்கான அவுரத். அதே மாதிரி பாருங்க, இதுக்குரிய விதிமுறைகள் இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா, ஆண்களுக்கு பட்டு தங்கம் ஹராமாக்கப்பட்டிருக்குது, ஆனா வெள்ளியிலான மோதிரம் ஒன்று மட்டுமே செய்து ஹலாலாக்கப்பட்டு என்ன
ஆம் சார். அடிப்படை வெள்ளியில என்ன மாலை போடுறது காப்பு போடுறது எல்லாம் ஹலாலா ஹராமா? ஹராம் சார். ஹராம். ஹராம். என்ன நிறைய பொடியமார் என்ன செய்யறான்னு சொன்னா, இப்ப எனக்கு கிளாஸ் வர பொடியமார் எல்லாம் என்ன செய்யற அந்த 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 என்ன விஜய் காப்புன்னு சொல்லி ஒன்று காப்பு போட்டுவாரு. அப்படியே போல உங்களுக்கு தெரியும் தானே அந்த காப்புண்டு தானே ம். ஆம் சார். ஆம் சார். அந்த அந்த காப்பை போட்டுட்டு வந்து சார் இது ஹராமா ஹலாலா சேர்ன்னு சொல்லி இப்படி ஒசத்தி ஒசி காட்டுறேன்னா இது ம். ஹலாலா ஹராம் சேர்ந்து ரைட் நீங்க சொல்லுங்க போல இப்ப ஹராமா ஹலாலா இது ஹராம். ஹராம் சார். ஹராம். ஹராம். என்ன பாருங்க வெள்ளியினாலான ஒரு மோதிரம் தான் ஆண்களுக்கு ஹலால், ம். அடுத்தபடி எல்லாம் ஹராம். அப்ப பெண்களுக்கு பட்டும் ஹலால், அதே மாதிரி தங்கம் வெள்ளி எல்லாமே ஹலால் தான். கிளியர் தானே? பெண்களுக்கு ஆம் சார். ஹலால். ஆண்களுக்கு பட்டு தங்கம் ஹராமாக்கப்பட்டிருக்குது, வெள்ளியிலான ஒரு மோதிரம் மட்டும் ஹலால். ஆம். சரிதானே? ரைட், ஒரு நிமிஷம் ஆம் தான். சார். ரைட், ஓகே. அப்ப இது ஓகே. அடுத்து பாருங்க, ஔரத்தை பூரணமாக மறைத்ததாக இருக்க வேண்டும். அப்ப நாங்க கொடுக்கக்கூடிய ஆடைகள் எல்லாம் என்ன செய்யணும், எங்களோட ஔரத்தை முழுமையாக மறைக்கணும். அப்ப முழுமையாக ஆம். மறைக்க இல்லைன்னு சொன்னா அந்த ஆடை ஒரு ஔரத்தை மறையக்கூடிய ஆடை அணிகலன்களாக, இஸ்லாம் கூறக்கூடிய ஆடை அணிகலன்களாக வராது. அப்ப இஸ்லாம் ம். கூறக்கூடிய ஆடை அணிகலன் என்று சொன்னா முழு ஔரத்தையும் மறைக்கணும். அப்ப ஆண்களும் என்னன்னு சொன்னா ஆண்களுடைய முழு ஔரத்தையும் மறைக்கக்கூடிய ஆடையாக அந்த ஆடை இருக்கணும். அதே மாதிரி பெண்களுடைய ஆடைகளா இருந்துன்னு சொன்னா பெண்களுடைய முழு ஔரத்தையும் மறைக்கக்கூடியதாக அந்த ஆடை இருக்கணும். அப்பதான் சொல்லுவோம் ஆடை அணிகலன்கள், இஸ்லாம் கூறக்கூடிய ஆடை அணிகலன்கள். அதே மாதிரி ஆடைகள் இறுக்கமாக இருக்கக்கூடாது. அப்ப இறுக்கமான ஆடைகள், அதாவது எங்களோட ஔரத்துகள் விளங்குற மாதிரி ஆடைகள், அல்லது நான் நல்ல இறுக்கமான ஸ்லிம் ஃபிட்டான ஆடைகள் விளைஞ்சா. உதாரணமாக இது ம். கூடுதலாக கேர்ள்ஸ் அனுப்பி இந்த காலத்துல செய்யறது. அப்படிதானே போல நீங்கள் தானே செய்யற வேலை இதெல்லாம், இறுக்கமான ஆடைகள் கொடுக்கறது. அதே மாதிரி இப்ப கூடுதலா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இறுக்கம் எல்லாம் இப்ப இல்லாம போயிட்டு லூஸா கொடுக்குற ஆடை. என்ன இந்த காத்துக்கு ஆம் சார். 2 காத்து அடிச்சா பறந்து போற மாதிரி ஆடை. என்ன அப்படியான கொடுக்குற ஆம். ஆம் சார். ஆம் சார். இந்த என்னோட யூனிவர்சிட்டிக்கு ஒரு பொடியன் ஒருத்தன் வந்தான். சரியா, அவன் உடுத்துட்டு வர ம். கலசம் சொன்னா ரோட்டை கூட்டேலும் அந்த கலசனால விளையினா இந்த பெகி கல்சன் ஆம் சார். சொல்றாங்க, டெனிம்ல வெகி பெகி. வெகி. ஆம் சார். அந்த கல்சன் அதுகளுக்கு இன்னொரு காலையும் போடலும் மேல. இன்னொரு கால் சார், இன்னொரு 2 பேர் உள்ள போய்க்கலாம் சார் அதுல. அதான் இந்த 2 பேரும் உள்ளுக்கு கேளும் அப்படியாப்பட்ட கல்சன் போட்டுவார். ரைட், அதெல்லாம் என்னன்னு சொன்னா அது வேற கேட்டகரிகளுக்கு வரும். நான் சொல்றேன் அது என்னன்னு சொன்னா அந்நியர்களுடைய ஆடைகளுக்கு ஒத்த ஆடை அந்த கேட்டகரிகளுக்கு வரும். அப்ப ம். இறுக்கமான ஆடைன்னு சொல்றது இதுவும் கூடாத ஆடை. அப்ப இறுக்கமான ஆடை உடுக்குறான்னு சொன்னா ஆடை இறுக்கமான ஆடைகள் உடுக்க வானம் இஸ்லாம் சொல்றதுன்னு சொன்னா அந்த ஆடைகள் மூலமாக ஔரத்துகள் வெளியே கிடங்கும், அதே மாதிரி அது கவர்ச்சிகரமாகவும் இருக்கும் என்பதற்காக வேண்டிதான் இஸ்லாம் என்ன சொன்னா இறுக்கமான ஆடையை தடை செய்து இருக்குது. அதே ஆம். மாதிரி ம். ஆடைகள் மெல்லிய ஆடைகளையும் இஸ்லாம் என்ன செய்யுது, இருக்கக்கூடாது, ஹராமாக்கப்பட்டிருக்குது. மெல்லிய ஆடைகள் ம். சொல்ல எங்களோட உடல் ஔரத்துகள் விளங்குற மாதிரி ஆடைகள், மெல்லிய ஆடைகள். இந்த மெல்லிய ஆடைகளும் என்ன செய்யுது, இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது. அப்ப இந்த மெல்லிய ம். ஆடை கொடுக்குறதானே பிள்ளை ஆம் சார். டிஷர்ட், அதே மாதிரி என்ன அபாயாவாக இருந்தாலும் சரி, டிஷர்ட்டாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கூடுதலாக எடுக்கிற இந்த மெல்லிய ஆடைகள் விளங்கினதானே. அந்த என்ன கூடுதலாக என்ன செய்யும், அதுல இந்த மெல்லிய ஆடைகள் தான் இன்றைக்கு கொடுத்துட்டு வராங்க கூடுதலா. சரிதானே, அதுவும் என்ன செய்யுது, ஹராமாக்கப்பட்டது. அதே மாதிரி பாருங்க, ஆண்களின் ஆடைகளை ஒத்த ஆடைகளாக இருக்கக்கூடாது. இப்ப பெண்கள் இருக்கிறான்னு சொன்னா பெண்கள் என்ன செய்யறது, சாரி ஆண்களின் ஆடைகளை ஒத்த ஆடையோ ஆண்களின் ஆடைகளை ஒத்த ஆடைகளாக இருக்கக்கூடாது. பெண்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கூடுதலாக இன்றைக்கு ஆண்களின் ஆடைகளை ஒத்த ஆடைகளாக பெண்கள் உடுக்குறாங்க. அப்படியா இல்லையா புள்ளில் சொல்லுங்க நீங்க. ஆம் சார். பெண்கள் உடுக்குறாங்க. ரைட், அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு இந்த ஸ்கிரீன்ல யாருக்கு கிறுக்கி விளையாடுற யார் அந்த சின்ன பிள்ளை விளையாடுது சார். அதான் நான் பிரைமரி கிளாஸ் வைக்கல புள்ளில், பிரைமரி இன்ஸ்டிடியூஷன் வைக்கல. சரியா, ரைட். யாராவது அப்படி பேசிடான்னு சொன்னா நான் பேசுறான்னு சொன்ன புள்ளில், யாரும் அப்படி பேசினா யாரும் லெஃப்ட் ஆகிருவாங்க. ரைட் தானே.
நான் பொதுவா அப்படி பேசுவேன், ஒன்னும் நீங்க பெருசா எடுத்துக்கொள்ள வேணும். சரியே, ரைட். அப்ப ஆடைகள் ஒத்த ஆடைகள், அதாவது ஆண்களுக்குரிய ஆடைகளை பெண்கள் கொடுக்குறாங்க. பாருங்க, டெனிம் கல்சன் அதே மாதிரி டெனிம் டிஷர்ட் எல்லாம் அடிச்சுட்டு வராங்களா இல்லையா பெண்கள்? ஓம் சார். அன்றைக்கு ஒருக்க நான் என்ன செய்தேன், பஸ்ல, அதாவது தோப்பூருக்கு ஒரு செமினாருக்கு போயிட்டு வாரேன். எனக்கு பக்கத்துல, அதாவது எனக்கு அங்கால சீட்ல, அந்த அடுத்த சைட் சீட்ல ஒரு லேடி ஒன்று உட்கார்ந்து கொண்டு வந்தா. அப்ப அவ என்ன சொன்னா, ஒரு டிஷர்ட் ஒன்றும் ஒரு டெனிம் ஒன்று தான் விட்டுருந்தேன். அப்ப நான் சொன்னேன், நான் சின்ன ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்த ஒரு பெண் உண்டா தெரியான்னு சொல்லி. அப்ப சரியா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கிட்ட வாகனத்தோடைய டக்குன்னு எடுத்து என்ன செய்யறா, ரெக்கெல்லாம் இந்த ஷோல் எடுத்து என்ன செய்யறா, ரெக் பண்றா. விளையினா பார்த்தா அது முஸ்லீம் புள்ளி ஒன்று. அப்ப இப்படி அணிகள் வைக்குது விளையிச்சா. ஆடை அணிகள் என்ன செய்யுது, அந்த ஆண்களுக்கு ஒத்த ஆடை அணிகள் இருக்குது. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, இந்த பெண்கள் தான் கூடுதலாக இந்த ஆடை அணிகளை உருவாங்க. அப்ப இது என்னத்த நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா சொல்லி என்னத்த நெருங்கக்கூட சரி நாளை மறுமை நெருங்க கூட சமூகத்துல பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஆடை அணிகள் ஆண்களுடைய ஆடைகளை உடுக்கக்கூடாக்கள் அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி நிர்வாணங்கள், அதாவது ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக சில பெண்கள் தெரிவாங்க. இதெல்லாம் மறுமைக்குரிய அடையாளங்களாக இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் மறுமைக்குரிய அடையாளங்களாக சொல்லப்பட்டிருக்கு. உனேஜானே, யாரு இந்த உடுக்குறாக்கள் இருக்கிறாங்களா பிள்ளைகள்? இல்ல சார். இல்லே, எங்கட கிளாஸுக்கு வர பிள்ளைல நல்ல பிள்ளைங்க. எங்கட சரியா, எங்கட கிளாஸுக்கு வராத பிள்ளைகள் தான் நான் சொல்றேன். என்ன பிள்ளைகள், சரிதானே? என்ன தெரியா இல்ல பிள்ளைகள், எங்கட கிளாஸுக்கு வரக்கூடிய பக்குவமான பிள்ளைகள் தான் வார. இல்லைங்கண்ணா, பக்குவம் சொன்னா அந்த 2 தடக்க அவங்க தொழுதாங்கன்னு சொன்னா முசல்லால பறக்கக்கூடிய ஆக்கள் தான். அது சரி அண்ணா, ரைட். அப்படிதானே பிள்ளைகள்? அப்படிதானே? நம்ம கிளாஸ்ல இருக்கிற நல்ல பிள்ளைல எங்க அடுத்தவங்கள சத்தம் வரல, அப்படிதானே? ஆம் சார். ரைட், அப்ப சரி. அதே மாதிரி பாருங்க, ஏனைய சமயத்தர ஆடைகளை ஒத்ததாக இருக்கக்கூடாது. அப்ப ஏனைய சமயங்களுடைய ஆடைகள் ஒத்ததாக எங்கட ஆடை இருக்கக்கூடாது. அதை எப்படி சொல்லுங்க? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. அந்நிய ஆடைகளை நான் கொடுக்கறது, அந்நிய சமயத்தவர்களுடைய ஆடைகளை நான் கொடுத்துறது, அது இப்ப என்ன நவீன காலத்துல ஒரு ட்ரெண்ட் ஆக போகுது. சொல்லுங்க அப்போ, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். கல்யாணத்துக்கு என்ன செய்யறது, கல்யாணங்கள் வர நேரம் பாய்ஸ் என்ன செய்யறன்னு சொன்னா, இப்ப கூடுதலா வேட்டி அடிக்கிறதா அடிச்சில்ல சார். நீங்க அடிச்சு இல்ல, ஆனா கூடுதலா பாய்ஸ் அடிக்கிறதா, சரிதானே? இது என்னத்த அந்நிய கலாச்சாரம், அந்நியர்களுடைய ஆடை என்ன, அது அவனுடைய கலாச்சார ஆடை. அப்ப இதை கொடுக்குறேன்னு சொன்னா இதுவும் என்ன செய்யுது, இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆடை, அந்நியர்களுடைய ஆடை. அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம் முடியல, இதுக்கு வரக்கூடிய வேற ஆடைகள்? திருமண நிகழ்வின் போது நிறைய விஷயம் வரும் முடியல. இதுக்கு திருமண நிகழ்வின் போது வரக்கூடிய ஆடைகள் அந்நியர்களுடைய ஆடை தான். இப்ப பாருங்க, இதுதான் விஷயம். பார்த்தா கோட் அணியலாம் பிள்ளைகள், கோட் பிரச்சனை ஒன்று இல்லை, சரியா? கோட் பிரச்சனை ஒன்று இல்லை. அடுத்தது பாருங்க, இந்த ஸ்டேஜ் அடிச்சு அந்த ஸ்டேஜ்ல பொண்ணை கொண்டு ஏற்பாட்டுவாங்க தானே, அந்த நேரத்துல அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஆடைகள் அங்க அணியப்படுதா இல்லையா? அணியப்படுது தானே? அதான் நாங்க சொல்லுவோம். அது நம்ம அந்நிய ஆடை அணிகலங்கள் இருக்கிறது. அப்ப இது என்ன இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்ட ஆடை அணிகலங்கள். களியாடி அணியக்கூடிய வேட்டி, அதே மாதிரி மணப்பெண்ணுக்கு அணியக்கூடிய அந்த ஆடை அணிகள் நாம என்ன செய்யணும் சொன்னா அந்நிய ஆடைகளாக இருக்குது, அந்நிய மதத்தவர்களுடைய ஆடை அணிகளாக இருக்குது. இது இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட ஆடை அணிகள். அதே மாதிரி பாருங்க, ஆடம்பரமான இருக்கக்கூடாது. அப்ப நாங்க இருக்கக்கூடிய ஆடைகள் எப்பவுமே ஆடம்பர ஆடைகளாக இருக்கக்கூடாது. பாருங்க, நிறைய வீடியோஸ் பார்த்து இருப்பாங்க, தங்கத்தால ஷேட் செஞ்சு அதை போட்டுட்டு இருப்பான். அப்போ அது ட்ரெண்ட் ஆகும், அப்படியா இல்லையா? அதே மாதிரி ஷூ பாருங்க, ஷூவை போட்டுப்பானே தங்கத்தால, அது ட்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்ப கிட்டத்தட்ட என்ன வாஷ்ரூம் கொண்டு கட்டுறது தான் தங்கத்தால. யூஸ் பண்றது
போன் யூஸ் பண்றது தங்கத்தால என்ன இப்படியாப்பட்ட ஆடை, அதாவது ஆடம்பர வாழ்க்கை என்னத்தை இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்டது. சரி, ஹராம்னு சொன்னா அது தவிர்ந்து கொள்றது நல்ல சொல்லப்பட்டது. அப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்னு சொன்னாங்க பாருங்க, யார் இவ்வுலகில் ஆடம்பரமாக ஆடை அணிந்தால் நாளை மறுமையில் என்ன இழிவு எனும் ஆடை அவருக்கு அணிவிக்கப்படும் சொல்லி சொல்லப்பட்டுச்சு. அப்ப இந்த உலகத்துல யாரு ஆடம்பரமான ஆடை அணிவிப்பாரோ அவருக்கு நாளை மறுமையில இழிவான ஆடைகள் அணிவிக்கப்படும் சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா ஆடம்பரமான ஆடை அணிவாங்கள் என்ன ரைட், வெரி குட். நான் வாரேன் கீழே நிறைய கேள்விகள் வருகிறது, வாரேன். சரியா? அப்ப ஆடம்பரமான ஆடை அணிகள் அணிகிறது ஹராமாக்கப்பட்டது. ரைட். அதே மாதிரி பாருங்க, மூக்குத்தி குத்துறது, சரியா, அந்த மெட்டி போடுறது, அதே மாதிரி நெத்தி சுட்டி அப்புழல், அத நெத்திக்கு போட்டது என்ன சொல்றது, நெத்தி சுட்டியா, நெத்தி சுட்டி, இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம் புழல்? அந்நிய கலாச்சாரம். என்ன அப்ப அத போடேலுமா எங்களுக்கு போடேலா, என்ன அத போடேலா. அப்ப நிறைய பேர் கேக்குறாங்க, கீழால நிறைய கேள்வி வருது. சரியா? அப்ப அதான் சொல்றேன், நெய் பாலிஷ் எல்லாம் யூஸ் பண்றாங்க தானே, அதெல்லாம் அந்நிய கலாச்சாரத்துல தானே, சுத்தமா ஹராம். நெய் பாலிஷானு கூட அந்த நீங்க சொல்றாங்க அந்த கைக்கு அந்த நகத்துக்கு பூசுறது அதானே, அது ஹராம், அது ஹராம். அதே மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு போடலாம் முடியல, இது உள்ளுக்கு போட்டு எழுதலாம். அதே மாதிரி பாருங்க, மெஹந்தியோ இது போடலாம். என்ன மருத்தோண்டி போடுறது ஓகே, அது ஹராம், ஹலால். வேற என்ன? முடி போடுறது, அந்த நெயில் ஒட்டுறதெல்லாம், நெயில் ஒட்டுறதா, அதெல்லாம் அந்நிய கலாச்சாரம். அதுவும் அந்நிய கலாச்சாரம். இப்ப பெரிய விஷயம் வரும், உங்களுக்கு கேள்வி வந்துட்டே ஏதா பொய் முடி போட்டது, நெயில் ஒட்டுறது. இல்ல புள்ளல், இப்ப இந்த இப்படிதான் இதெல்லாம் கவர்ச்சிக்காக நாங்க உடுக்குறோமோ அதெல்லாம் ஹராம். விளங்கிச்சா? நெயில் நாங்க என்னத்தையும் போட்டோம் புள்ளல், எதுக்காக போட்டுறோம்? கலசுக்கு போட்டுறோம். அப்ப அது ஹலாலா ஹராமா நீங்க இப்ப சொல்லணும். அதே மாதிரி கிரீம் போடுறதா, கிரீம் போடுறது நான் வரேன் அடுத்தது பிரச்சனை. ஏன்னா இப்ப கிரீம் போடுறது இதானே, இப்ப கிரீம் போடுறது, பெர்ஃப்யூம் அடிக்கிறது, இதெல்லாம் பாருங்க ஆல்கஹால் கலந்துருக்கும். சரியா? ஆல்கஹால் கலந்துருக்குன்னு சொன்னா அதோட பெர்சன்டேஜ், இது கூடுதலான பெர்சன்டேஜ் ஆல்கஹால் ஆயிருந்தேன்னு சொன்னா அதை நீங்க போட்டுட்டு தொழுதுன்னு சொன்னா தொழுக கூடாது. கிளியரா? அது கிரீமாக இருக்கலாம், பெர்ஃப்யூமாக இருக்கலாம், அதே மாதிரி வேற வேற விஷயங்களா இருக்கலாம். அது உடம்பு இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை, அவங்களோட தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஹராம். விளையாச்சானே புலில்? ரைட். இதெல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் இதுல போடலாம் புலில், இதுல போட்டு எழுதலாம். என்ன புலில் சொல்லுங்க? அப்ப மேக்கப் பண்றது, மேக்கப் பண்றது நான் சொல்ல வேணும், நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். என்ன கவர்ச்சிக்காக என்னதெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் ஹராம். மேக்கப் பண்றது என்ன புள்ளல், நீங்க கவர்ச்சி இல்லாம கவர்ச்சியை மறைக்கவா மேக்கப் பண்றீங்க? அது ஹராம். என்ன ரைட். அப்ப இதெல்லாம் ஹராம். ரைட். அப்ப என்ன அடுத்தது கேட்டேங்க, ரைட், கொலுசு போட்டதுன்னு கேட்டாங்க. கொலுசு ரைட், கொலுசுக்கு நான் வரேன் அடுத்தது. அதே மாதிரி இந்த கொலுசையும் உங்களுக்கு இதுக்கு போடலாம் புள்ளல். கொலுசு போட்டோன்னு சொல்றது கால் கொலுசுல அந்த என்ன மணி ஓசை உள்ள கொலுசு இருக்குது தானே, சிங் 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 சத்தம் இருக்குது தெரியுமா? மணி யோசை வரக்கூடிய என்ன கொலுசுகள் எல்லாம் ஹராம். மணி யோசை வராம நாங்க போடுறோம் ஒரு கொலுசு, சும்மா வீட்டு பெண்கள் உடுக்குறாங்கன்னு சொன்னா அது ஓகே, அது ஹலால். பேர் தானே? ஒரு காலுக்கு மட்டும் போடணுமா? போடலாம், அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனா மணி யோசை இருக்குன்னு சொன்னா ஹராம். ஓகே சார். சரி, ஓகே, ரைட். அப்ப இதெல்லாம் என்னத்த, இது ஆடை அணிகலன்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள். சரியான பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பாருங்க, ஹதீஸ் துறை பாதுகாப்புக்கு
இமாம் புகாரி அல்லது இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அவர்களின் பங்களிப்பை கேட்டிருக்குது. அப்ப இது உங்களுக்கு சில நேரம் சிறு குறிப்புகளுக்கு வரலாம். ரைட், ஹதீஸ் துறைகளுக்கு வாரன் பாருங்க. ஹதீஸ் என்றால் என்ன புரியல? ஹதீஸ் என்றால் என்ன? நபியோட வாழ்க்கை வழிமுறை. நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள். அங்கீகாரம் அனைத்தும் ஹதீஸ். என்ன புரியல? இன்னொரு சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் குறிப்பது ஹதீஸா. ரைட், வெரி குட். அதுவும் ஓகே. ரைட், இதைத்தான் சொல்ல முடியாது ஹதீஸ்ன்னு சொல்லி. ஹதீஸ் என்னன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் வர்ணனைகள் எல்லாமே நாங்க சொல்லுவோம் என்ன ஹதீஸ்ன்னு சொல்லி. கிளியர் தானே? அப்ப இதுக்குதான் புள்ளைகள் ஹதீஸ் சொல்லுவோம். ரைட், இந்த ஹதீஸ் என்று சொல்றது வஹியாக அருளப்பட்டதா வஹியாக அருளப்பட இல்லையா? ஹதீஸ்ங்கிறது நபி ஹதீஸும் வஹீதானே அடிப்படை மூலம். ஹதீஸும் வஹீதான் புள்ளை, ஹதீஸும் வஹீதான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகளாக இருக்கும். அது ஹதீஸ்ன்னு சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹியாக தான் அருளப்பட்டிருக்கும். ஆனா அவர்களுடைய மொழி நடையில ரசூலுல்லாஹ்வுடைய மொழி நடையில அது வெளிவந்திருக்கும். சரிதானே? ரைட், அடுத்து பாருங்க, அல் குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்கு ஹதீஸ் உதவும் வழிமுறைகளை விளக்குக. இதை எப்படி சொல்லுவாங்க? குர்ஆனை விளங்க ஹதீஸ் வந்து வழிமுறைகள் கேட்டீங்க. வழிமுறைகள் குர்ஆனை விளங்குறதுக்கு ஹதீஸ் என்பது அத்தியாவசியமாக உண்டு. அது ரைட். வேற குர்ஆன் விளக்கமா செல்லாத ஹதீஸ் விளக்கி செல்லிருக்கு. வெரி குட். குர்ஆன் இப்படி சொல்லலாம் புரியல். அத குர்ஆன் முஜ்மலாக சொல்லப்பட்டதை ஹதீஸ் முஃபஸ்ஸலாக சொல்லப்பட்டிருக்கும். முஜ்மல்னா சுருக்கமானது, முஃபஸ்ஸல்னா விரிவானது. புரியுதா? அல் குர்ஆன் சுருக்கமாக கூறப்பட்டதை ஹதீஸ் விரிவாக கூறியுள்ளமை. உதாரணமாக தொழுகை பாருங்க, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள்னு சொல்லி என்ன சொல்லுது? அல் குர்ஆன் சொல்லிக்குது. இப்ப இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா எல்லாரும் தொழணும், எல்லாரும் ஜக்காத் கொடுக்கணும் போல இருக்குது. என்ன? அப்ப இதை நாங்க ஹதீஸ்ல போய் பார்த்தோம்னு சொன்னா ரைட், தொழணும், இப்படியாப்பட்ட ஆக்கள் தான் தொழணும், வயது வந்தவர்கள் தொழணும், தொழுறாண்ட என்ன செய்யணும்? முதலாவது புது செய்யணும், அவ இப்படியாப்பட்ட கடமைகள் செய்யணும்னு சொல்லி ஹதீஸருடைய முன்னாயத்தங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஜக்காத்தை பார்த்தோன்னு சொல்லணும், எல்லாருக்கும் ஜக்காத் கொடுக்க தேவையில்ல. குறிப்பிட்ட ஆக்கள் நிசாப் எத்தக்கூடிய ஆக்கள் ஜக்காத் கொடுக்கணும். விளையினா இப்படி ஒவ்வொன்றுடையும் விரிவ ஹதீஸ் சொல்லி இருக்குது. கிளியரா புரியுது? ரைட், இன்னும் வேற இன்னொன்னு நான் சொல்றேன் பாருங்க. அல் குர்ஆனுடைய சில போதனைகளை உறுதி செய்வதற்கு ஹதீஸ் மேலும் அவசியப்படுகின்றது. சொல்லுமா? அதுவும் வரும். என்ன? அல் குர்ஆனுடைய சில போதனைகளை உறுதி செய்வதற்கு ஹதீஸ் மேலும் அவசியப்படுகின்றது. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அவங்க தொடர்பாக என்ன செஞ்சுக்குது? அவங்க சொன்னாங்க என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய முழு வாழ்க்கையும் அல் குர்ஆனாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய முழு வாழ்க்கையும் பார்த்தோம்னு சொன்னா அல் குர்ஆனாக இருந்துச்சு. எனவே அல் குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்கு, அல் குர்ஆனுடைய போதனைகளை உறுதி செய்வதற்கு ஹதீஸ் என்பது அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுது. விளைஞ்சானே? ரைட், அதே மாதிரி பாருங்க, அல் குர்ஆன் என்ன சில விடயங்களை என்ன போல சொல்லுங்க. குர்ஆன் பொதுவாக கூறினத ஹதீஸ் குறிப்பிட்டு என்னென்று விளக்கி. வெரி குட். அதான் சொல்ல பார்த்தா நீங்க சொல்லிட்டாங்க. அப்ப குர்ஆன் பொதுவாக சொல்லப்பட்டிருந்த ஹதீஸ் என்ன செஞ்சது? குறிப்பாக சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அதுக்கு உதாரணம்னு சொல்லுங்க. அவங்கள வாரிசுரிமை சட்டத்துல என்னத்த முழுசா சொல்லுங்க. போல வாரிசுரிமை சட்டத்துல ரைட், பாருங்க, வாரிசுரிமை சட்டத்துல என்ன சொல்லப்பட்டீங்கன்னு சொன்னா வாரிசுக்காரர்கள் விளையாச்சா ஒரு தந்தை இழந்துட்டாருன்னு சொன்னா அந்த தந்தையுடைய வாரிசுக்காரர்களுக்கு சொத்தை பங்கிட்டு பிரிக்கும்படி என்ன செஞ்சுக்குது? அல் குர்ஆன்ல பொதுவாக கூறுகிறது. விளையாச்சானே? இப்படி பொதுவாக கூறப்பட்டு இருந்ததுல ஹதீஸ் என்ன செய்யுது? குறிப்பாக சில விஷயங்களை சொல்லுது. ரைட், எல்லாருக்கும் கொடுக்க இயலா, கொலை செய்திருந்தா அந்த வாரிசுக்கு என்ன செய்யலா? வாரிசுரிமை கொடுக்க இயலான்னு சொல்லி ஹதீஸ் சொல்லுது. அதே மாதிரி ஒருத்தர் காஃபிராக போறாரு, அதாவது
முர்த்ததாக போறாரு, இவருக்கும் என்ன செய்யலாம், ஹதீஸ் சொல்லுதுன்னா இவருக்கு வாரிசுரிமையில என்ன ஒரு பங்கும் கொடுக்க இயலான்னு சொல்லுது. கிளியர் தானே புள்ளைகள்? இத மாதிரியான சில விஷயங்கள் என்ன செய்யுது, அல் குர்ஆன்ல பொதுவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன ஹதீஸ்ல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்குது. கிளியரா புள்ளைகள்? இது அல் குர்ஆனை விளங்கிக் கொள்ளக்கூடிய சில வழிமுறைகள். கிளியரா இது? ஓ சார். ரைட், ஓகே. சொல்லுங்க புள்ளைகள். ரைட் ரைட் அவ புள்ளைகள் அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ். சரியா? இப்ப எனக்கு கொஞ்சம் செஞ்சுக்கொள்ள ஏலாக கட்ட முடியும். சரியா? ஏண்டா இப்ப தொடர்ந்து கிளாஸ் புள்ளைகள் 5:30 ஃபுல்லா பிசிக்கல் கிளாஸ் ஒன்று செஞ்சுட்டு அது பின்னால 7:30 8:30 வரைக்கும் 8 மணி வரைக்கும் 2028 பிள்ளைகளுக்கு செஞ்சுட்டு இப்போ உங்களுக்கு சரி. சரியா? அதனால கொஞ்சம் டயர்ட். சரியா? உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் நாளைக்கு நாளைக்கு இல்ல பிள்ளைகள், நாளண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு உங்களுக்கு ஈவினிங் போட்டா வரையலுமா பிள்ளைகள்? ஈவினிங் இல்ல சார், ஈவினிங் போட வேண்டாம், கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் இருக்குதா? ஓம் சார், ஈவினிங் போட வேணாம். ரைட். அப்போ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. சரியா? ஞாயிற்றுக்கிழமை நைட் 8:30 இதே டைமுக்கு நடக்குது. சரியானே? ஏண்டா சாட்டர்டே சண்டேல பிள்ளைகள் 7க்கு போட இல்லாதா? 7க்கு 2027 பிள்ளைகளே கிளாஸ் நடக்கிற பிள்ளைகள் சாட்டர்டே சண்டே. ஓகே சார், பரவாயில்ல. ஓகே சார். ரைட். நான் ட்ரை பண்ண முடியல. ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் 7 மணிக்கு போடுறது ட்ரை பண்றேன். நான் குரூப்ல மெசேஜ் போடுவேன். சரியா? போட 7 போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா 8:30 போடுங்க சார், பரவாயில்ல. ரைட், ஓகே. நான் ட்ரை பண்ணேன் பிள்ளைகள், உங்களுக்கு நான் டைமை தாரேன். சரியா? ஏன்னா நீங்க எழுத போறாங்க, உங்களுக்கு நான் இன்ஷா தாரேன். அதே மாதிரி பிள்ளைகள் நீங்க செமினாருக்கு வர நேரம், சரியா, இந்த ஃபைனல் செமினாருக்கு வர நேரம் ஒரு எக்ஸ்ட்ரா காப்பி ஒன்று எடுத்துட்டு வாங்க. இப்போ நான் சொல்ற சில கேள்விகளையும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ உங்களுக்கு இன்னும் மீட்டல் மாதிரி ஆகும். சரியா? ரிவிஷன் மாதிரி ஆகும். அதே மாதிரி பிள்ளைகள் இன்னும் மாக்கள் இருப்பாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், பாவம் தானே பிள்ளைகள், ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும், அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அவங்களுக்கு ஏழுண்ட மாதிரி சப்போர்ட் ஒன்று கொடுங்க எங்களுக்கு. சரியானே? ரைட். அப்ப எல்லாம் கிளியர் தானே பிள்ளைகள்? என்னமா டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு? இல்ல சார். ரைட், ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் ரெக்கார்டிங் கொஞ்சம் போட்டுருங்க சார். நான் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் போடுறேன். சரி, சரியா? அதை எடிட் எல்லாம் பண்ணிட்டேன் பிள்ளைகள், எடிட் எல்லாம் பண்ணி அப்படி வச்சதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துட்டேன். அப்ப நான் பப்ளிக்லாம் போட்டேன், எல்லாருக்கும் பார்க்கலாம். சரியானே? அப்ப எனக்கு கிளாஸ் ரெக்கார்டிங் எல்லாம் நான் அன்லிஸ்ட் எல்லாம் போட்டு தருவேன், அந்த கொடுக்குறாக்களுக்கு மட்டும் தான் பார்க்கலாம். அப்ப இந்த ரெக்கார்டிங் எல்லாம் பப்ளிக்ல போட்டுக்கிறது, எனி டைம் யாருக்கு வேணாலும் பார்த்துக்கொள்ளலாம். சரியானே? ரைட். நான் அனுப்புறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த ரெக்கார்டிங்கும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காலை அனுப்புவேன். சரியா? ஓகே சார். ரைட், ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ரைட், ஓகே. அந்த 2027க்கு யாரோ கிளாஸுக்கு வார்த்தை கேட்டாங்க, அவங்க என்னன்னு சொன்னா எங்களுக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. சரியா? ஓகே சார்.